Hi students, welcome back that term. 4th and 5th standard ஓட first model we can do it அப்படிங்கிற டாப்பிக்கில் first 4 exercise இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 exerciseம் singular and plural அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வருது. இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டீங்கன்னா first 4 exercise உங்களால் இண்டிவிஜுவலாகவே பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா? போகலாம். ஒன் அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்டை ஒரு நேமிங் வேர்டு ஒன்லி ஒன் நேமிங் வேர்டாக இருந்தால் அதை சிங்குலர்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் நேமிங் வேர்டாக இருந்தால் அதை ப்ளூரல்னு சொல்லுவோம். சரியா? இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம இதை ஏற்கனவே படிச்சிட்டோம். இது ரீகால் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப சும்மா ரீகால் பண்ணுனா போதும், உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். பேட் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் திங். ஓகேவா? நம்ம அதை பேட்டுன்னு சொல்கிறோம். இது மோர் தென் ஒன் ப்ராடக்டை நம்ம பேட்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிங்குலர் ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணும்போது பேட் பக்கத்தில் நம்ம வெறுமே எஸ் சேர்த்துருக்குறோம். எஸ் சேர்க்கும்போது அந்த வேர்டு ப்ளூரலாக மாறிடுச்சு. இப்போ ப்ளூரலாக மாற்றுறதுக்கு வெறுமை எல்லா இடத்துலையுமே எஸ் சேர்க்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. சரியா? இப்போ அந்த ரூல்ஸை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் நார்மலாக எஸ் சேர்க்கறது. இப்போ பேட்ஸ் சேர்த்த மாதிரி கப்ஸ் அவ்வளோதான். பால்ஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் சேர்க்குறது. இந்த வேர்டோட எண்டிங்கில் இஎஸ் சேர்க்குறது. எப்போ இஎஸ் சேர்ப்போம் அப்படின்னா இந்த வேர்டு எப்போ இஎஸ் சேர்ப்போம்னா ஒரு வேர்டு எண்டு வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ், எக்ஸ். புரிஞ்சிச்சா? ஒரு வேர்டோட கடைசி எழுத்துக்களாக என்னென்ன இருக்குன்னா சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ் அண்ட் எக்ஸ் இருந்துச்சுன்னா நாம் இஎஸ் சேர்த்து முடிச்சிடணும். ஓகேவா? இஎஸ் சேர்த்துட்டோன்னா அந்த வேர்டு ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ டார்ச்சுங்கிற வார்த்தையில் பார்த்திங்கன்னா டிஓஆர் சிஹெச்னு முடியுது. சிஹெச்னு முடியும் போது நாம் என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். ஸோ டார்ச்சை இஎஸ் சேர்த்தோன்னா டார்ச்சஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா எஸ்ஹெச்னு முடிஞ்சிருக்கு. இந்த வேர்டு எண்டு வித் எஸ். ஸோ வி ஆட் இஎஸ், ப்ரஷஸ். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸுங்கிற வார்த்தையில் பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிற எழுத்து எண்டாகிருக்கு. நம்ம எஸ்ஸுங்கிற எழுத்து எண்டாகும்போது என்ன சேர்ப்போம்? எஸ்ஸுங்கிற எழுத்துக்கு என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். புரிஞ்சிச்சா? எஸ்ஸுங்கிற எழுத்துக்கு இஎஸ் சேர்க்கணும். அப்போ எஸ் வந்திருக்கனால இங்கே இஎஸ் சேர்த்து பஸ்ஸஸ்ன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ். இந்த கிளாஸில் எண்டு வித் எஸ், டபுள் எஸ். ஓகேவா? டபுள் எஸ் எண்டாச்சுனாவும் நாம் இஎஸ் தான் சேர்க்கணும். மொத்தமாக நம்ம 5 எழுத்துக்கள் பார்த்தோம். எண்டு வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபுள் எஸ் அண்டு எக்ஸ் பார்த்தோமா இல்லையா? ஞாபகப்படுத்திக்கிட்டிங்களா? அப்போது கிளாஸ் வரும்போது கிளாஸில் எஸ்எஸ் அப்படிங்கிற டபுள் எஸ் எண்டாயிருக்கு. ஸோ வி ஆட் இஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ். இந்த வேர்டு எண்டு வித் எக்ஸ். இந்த வேர்டு எண்டு வித் எக்ஸ் இருந்துச்சுனாவும் நம்ம இஎஸ் தான் ஆட் பண்ணணும். பாக்ஸஸ். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? பாக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூல் பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு ஒய்யில் எண்டாகும். ஒரு வேர்டு ஒய்யில் முடியும் போது 2 ரூல் அப்ளை பண்ணுறோம். ஒய்யில் சிம்பிளி வி ஆட் எஸ். ஓகேவா? எப்போ சிம்பிளாக நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வவ்வல் ஏஇஐஓயுங்கிற வவ்வல் ஒய்க்கு முன்னாடி வந்ததுன்னா, ஒய்க்கு முன்னாடி ஏஇஐஓயுங்கிற வவ்வல் வந்ததுன்னா சிம்பிளி வி ஆட் எஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கீயில் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? இ இருக்குது. ஸோ வி ஆட் எஸ். கீஸ். டாய்க்கு முன்னாடி ஓ இருக்குது. ஸோ வி ஆட் எஸ், டாய்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? அதாவது ஒரு வேர்டு
எண்டு வித் ஒய், ஒரு வேர்ட் எண்டு வித் ஒய்யாக இருக்கும் பட்சத்தில் ஒய்க்கு முன்னாடி வவ்வல் ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற ஷார்ட் வவ்வல் வந்ததுன்னா நாம் எஸ் தான் ஆட் பண்ணணும். எஸ் ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட் சிங்குலராக இருந்து ப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரூல் என்னென்னா, இந்த ஒய் ரூலில் செகண்ட் ரூல் என்னென்னா, இப்போ ஏஇஐஓயு வரும்போது நாம் சிம்பிளாக எஸ் ஆட் பண்ணோம். இப்போ ஏஇஐஓயு வராத மற்ற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஆல்ஃபபெட்டில், அந்த மற்ற எழுத்துக்கள் வரும் பொழுது நாம் ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்க்கு பதிலாக என்ன சேர்க்கணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? இப்போது லேடிங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, ஒய்க்கு முன்னாடி டி இருக்குது. இந்த டிங்கிறது வவல் கிடையாது. ஸோ ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒய்ங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஏஇஐஓயு வந்ததுன்னா நாம் என்ன பண்ணோம்? எஸ் சேர்த்தோம். ஏஇஐஓயு வந்துச்சுன்னா, அதாவது ஒய்க்கு முன்னாடி ஏயுஐஓயு வந்ததுன்னா சிம்ப்ளி வி ஆட் எஸ். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஆனால் ஏஇஐஓயு வரல, மற்ற 21 ஆல்ஃபபெட்டில் ஏதோ ஒரு எழுத்து ஒய்க்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? ஐஇஎஸ் சேர்க்கணும். எதுக்கு பதிலாக? ஒய்க்கு பதிலாக. ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கணும். புரிஞ்சிச்சா? ஒய்யை தூக்கிடணும். ஒய்யை எடுத்துட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கணும். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி. பேபியில் பார்த்தீங்கன்னாவும் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? பிங்கிற எழுத்து இருக்குது. ஸோ ஒய்யை எடுத்துட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கணும். பேபிஸ். ஒன்லி ஒன் பேபி இருக்கும்போது பேபின்னு சொல்கிறோம். மோர் தென் ஒன் பேபி இருக்கும்போது பேபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நாம் இதுக்கு 2-3 எக்ஸசைஸ் பார்க்கலாம். டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது. ஒன்லி ஒன் ஃப்ளை இஸ் தேர். ஓகேவா? ஆனால் இந்த ஒன்லி ஒன் ஃப்ளைக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்மை தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளை வந்திருக்கு. இப்போ ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா எண்டிங் வித் ஒய். ஓகேவா? இந்த வேர்டு எண்டிங் வித் ஒய். ஒய்க்கு முன்னாடி என்ன எழுத்துருக்கு? எல். ஒய்க்கு முன்னாடி என்ன எழுத்துருக்கு? எல். நாம் இப்போ வவ்வல் இல்லை, ஏஇஐஓயு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளி ஆட் எஸ். ஆனால் இங்கே ஏஇஐஓயு வரலை. ஸோ ஒய்யை தூக்கிட்டு என்ன போடணும்? ஒய் தூக்கிட்டு என்ன போடணும்? வெரி குட், ஐஇஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கணும். சேர்த்தாச்சா? டிக் போட்டாச்சா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகே. இப்போ அடுத்த வார்த்தை பெஞ்ச். பெஞ்சில் பார்த்தீங்கன்னா எண்டு வித் த வேர்டு சிஹெச். எண்டு வித் த வேர்டு சிஹெச். இப்போ நீங்கள் சொல்ல பார்க்குங்களா? சிஹெச் வந்துச்சுன்னா நம்ம என்ன சேர்க்கணும்? கரெக்ட், இஎஸ் சேர்க்கணும். ஓகே. அப்போ பெஞ்ச், பெஞ்சஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வேர்ட் டாக். நெக்ஸ்ட் வேர்ட் டாக். இது நம்ம படித்த ரூலில் ஏதாவது அப்ளை ஆகுதா? எண்டு வித் ஒய் வந்தால் மட்டும்தான். நம்ம 2 ரூல் பார்த்தோம். வவல் வந்துச்சுன்னா ஏஇஐஓயு, ஒய்க்கு முன்னாடி வவல் வந்துச்சுன்னா சிம்பிளி வி ஆட் எஸ். ஓகேவா? இப்போ நம்ம படித்த ரூலில் இந்த டாகுங்கிற வார்த்தை அப்ளை ஆகலை. ஸோ சிம்பிளி ஆட் எஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புஷ். புஷ் எண்ட் வித் எஸ்ஹெச். ஓகே, ஞாபகம் இருக்கா? எஸ்ஹெச் வந்துச்சுன்னா என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட் பாய். இந்த வேர்ட் எண்ட் வித் ஒய். The word end with Y. Before that, ஒய்யோட பிஃபோரில் என்ன இருக்குது? வவல் இருக்குது. ஏஇஐஓயு வவல் இருக்குது. வவல் இருந்தால் சிம்பிளி வி ஆட் எஸ். ஓகேவா? பாய்ஸ்.
ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பாய்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் ராங் ஆன்சர். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாக்ஸ். எண்ட் வித் எக்ஸ். இது நம்ம ரூலில் இருக்குதா இல்லையா? எக்ஸ். எக்ஸ் இருந்தால் நம்ம என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். எக்ஸ் இருந்தால் என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். கேட். இது வந்து எந்த ரூல்லையும் அப்ளை ஆகாதது. ஸோ வி சிம்ப்ளி ஆட் எஸ் கேட்ஸ். ஓகே ரைட். இங்கே வந்து வாட்ச். வாட்சில் எண்டு வித் சிஹெச். சிஹெச் எண்டாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? எண்டிங் வித் இஎஸ் சேர்க்கணும். அதனால் வாட்சஸ் சேர்த்திட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்லேயும் எஸ்ஹெச் இருக்குது. எண்டு வித் எஸ்ஹெச்சாக இருந்தால் நம்ம என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். ரைட்டா? அடுத்தது செரி. செரியில் பார்த்திங்கன்னா எண்டு வித் ஒய் இருக்குது. நம்ம ஒய்க்கு 2 ரூல் படித்தோம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, வவ்வல் வந்துருந்துச்சுன்னா, ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வந்துருந்துச்சுன்னா சிம்ப்ளி வி ஆட் எஸ். ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வரலன்னா ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். இதுதான் நம்ம முன்ன படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ அடுத்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஒரு வேர்டு எண்டு வித் எஃப் அல்லனா எஃப்இ. ஓகேவா? ஒரு வேர்டு எஃப் இல்லைன்னா எஃப்இ அப்படின்னு முடிகிற பட்சத்தில், எஃப் அல்லது எஃப்இன்னு முடிகிற பட்சத்தில் வி ஆட் விஇஎஸ். வி ஆட் விஇஎஸ்ஸாக விஎஸ் ஆட் பண்ணோன்னா அது ப்ளூரல் ஃபார்மாக சேஞ்ச் ஆகிடும். ஒன்லி ஒன் லீஃப் இருக்கும்போது மோர் தென் லீஃப்னு சொல்கிறோம். மோர் தென் லீஃபை லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். எஃப்பை தூக்கிடணும். இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் வி ஆட் விஇஎஸ். எஃப்பை தூக்கிட்டு விஇஎஸ் சேர்க்கணும். லீவ்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்குது. இதில் எண்டு வித் எஃப்இ. ஸோ எஃப்இயை கேன்சல் பண்ணிவிட்டு எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ் ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்கு பதிலாக எது சேர்க்குறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் அல்லது எஃப்இ அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையில் எண்டிங் லெட்டர்ஸாக வரும் பொழுது, எஃப் அல்லது எஃப்இ வரும்போது, எஃப் அல்லது எஃப்இ வரும்பொழுது அதுக்கு பதிலாக விஇஎஸ் சேர்க்கணும். அதுக்கு பதிலாக விஇஎஸ் சேர்க்கணும். அதுக்கு பதிலாக விஇஎஸ் சேர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஃப் லீவ்ஸ், நைஃப் நைஃப்ஸ். ஓகேவா? லீஃப் லீவ்ஸ், நைஃப் நைஃப்ஸ். அடுத்த ஆப்ஷன், அடுத்த ரூல். இந்த ரூல் என்னென்னா, ஓன்னு முடியுதுன்னா, சாரி, இந்த ரூல் என்னென்னா, ஒரு வேர்டோட நடுவில் டபுள் ஓ வந்துச்சுன்னா, ஒரு வேர்டோட நடுவில் டபுள் ஓ இருக்கும்போது அந்த வவ்வல், அந்த ஓங்கிறது வவ்வல் இல்லையா, அந்த வவ்வல் ஈன்னு சேஞ்ச் ஆகும். ஈன்னு சேஞ்ச் ஆகும். இன்னொன்று ஆன்னு இருக்கிறது ஈஎன்னு சேரும். சரியா? ஓன்னு இருக்கக்கூடிய வவ்வல் ஈயாக மாறும். ஏஎன்னாக இருக்கக்கூடிய வவ்வல் ஈஎன்னாக மாறும். சரியா? இதுக்கு உண்டான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டூத். டூத்தில் டபுள் ஓ இருக்குது. இந்த டபுள் ஓ சேஞ்ச் இன்ட்டு டீத். ஓகேவா? டபுள் ஓ சேஞ்ச் இன்ட்டு டபுள் ஈயாக மாறும், டீத்தாக மாறும். ஒன்லி ஒன் நேமிங் வேர்ட் இஸ் டூத். மோர் தென் ஒன் இஸ் டீத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட். இந்த ஓவோ எதா சேஞ்ச் ஆகும்? ஈயாக சேஞ்ச் ஆகும். ஃபீட். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது டூத்தில் இருக்கக்கூடிய 2 ஓவும் ஈயாக கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சா? அதோட வவ்வல், ஓங்கிற வவ்வல் ஈ வவ்வலாக மாறிடும். ஓ வந்து ஈயாக மாறிடுது. சரியா? ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன். இந்த ஏஎன் இருக்கிறது இஎன்னாக மாறும். ஒன்லி ஒன் உமன் இஸ் கால்டு விமன். சரியா? மோர் தென் உமன் இஸ் கால்டு விமன், மென். ஓகேவா? ஆன் என்னாக மாறும். ஏஎன் இஎன்னாக மாறும். அதே மாதிரி மேன்
ஏஎன் இருக்குது. ஒன்லி ஒன் மேன் இஸ் மேன், மோர் தென் மேன் இஸ் மென். ஓகேவா? இஎன்னா சேஞ்ச் ஆகும். புரிஞ்சிச்சா? டபுள் ஓ வந்து இஇயாக மாறும், ஏஎன் இஎன்னாக மாறும். அடுத்து இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ்னால் இது எந்த இடத்துலையுமே இப்போ லெட்டர்ஸ் இப்படி இருக்குது, இப்படி மாறும், அப்படி மாறும், அப்படிலாம் கிடையாது. இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது எப்படின்னா சில்ட்ரனாக தான் மாறும். சைல்டு சில்ட்ரனாக மாறும், ஆக்ஸனாக மாறும், மவுஸ் மைஸாக மாறும். புரிஞ்சிச்சா? இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் வந்து ஒரு ரூல்ஸுக்கு கீழே வராமல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. சைல்டு சில்ட்ரனாக மாறும், ஆக்ஸனாக மாறும், மவுஸ் மைஸாக மாறும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதை கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சைல்டு சில்ட்ரனாக மாறும், ஆக்ஸனாக மாறும், மவுஸ் மைஸாக மாறும். அதாவது ஒரு சைல்டு இருக்கும்போது சைல்டுன்னு சொல்லுவோம், மோர் தென் ஒன் சைல்டு இருக்கும்போது சில்ட்ரன் சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? ஒன் ஆக்ஸ் இருக்கும்போது ஆக்ஸ்ன்னு சொல்கிறோம், மோர் தென் ஆக்ஸ் இஸ் கால்டு ஆக்ஸன், ஒன் மவுஸ் இஸ் மவுஸ், மோர் தென் மவுஸ் இஸ் மைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில நவுன்ஸ் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே சேம் வேர்டாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ ஒன்லி ஒன்னாக இருந்தாலும் ஷீப் தான் சொல்லுவோம், மோர் தென் ஒன் ஷீப் இஸ் கால்டு ஆல்சோ ஷீப். ஓகேவா? இதில் சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது இல்லாமல் சிங்குலராக இருந்தாலும் ஷீப்னு தான் சொல்லணும், ப்ளூரலாக இருந்தாலும் ஷீப்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் டீர். ஒன் டீருக்கும் டீர்னு தான் சொல்லுவோம், மோர் தென் டீருக்கும் டீர் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் கிடையாது. இப்போ ஃபிஷ்னால் ஃபிஷ்ஷஸ் கிடையாது, ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டு வித் ஓ. ஓகேவா? இந்த வேர்டு எண்டு வித் ஓ. இப்போ டொமேட்டோ ஃபார் எக்ஸாம்பிள், டொமேட்டோவில் ஓ இருக்குது. இந்த ஓ வந்துச்சுன்னா இஎஸ் ஆட் பண்ணும். இதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை, எந்த எழுத்தையும் ரிமூவ் பண்ண தேவையில்லை. அப்படியே சிம்பிளாக இஎஸ் ஆட் பண்ணால் போதும். பொட்டேட்டோவில் ஓ எண்டு ஆகுது, இஎஸ் சேர்க்குறோம். ஓகேவா? ஏற்கனவே நாம் ஒரு 5 லெட்டர்ஸுக்கும் இஎஸ் சேர்த்தோம். எதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ் அண்ட் எக்ஸ். அதோடு சேர்த்து இந்த ஓவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எண்டு வித் த வேர்டு ஓ we add es. எண்டு வித் த வேர்டு ஓ we add es. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா லோஃப். இந்த வேர்டு எண்டு வித் எஃப் வந்தால் நம்ம என்ன படித்தோம்? எஃப்க்கு பதிலாக வி ஆட் விஇஎஸ். எஃப்க்கு பதிலாக என்ன படித்தோம்? ஆட் விஇஎஸ். ஓகே, அவன் லோஃப்ஸுங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போது ஃபிஷ்ஷுங்கிற வார்த்தை அதாவது சிங்குலராக இருக்கும்போதும் ப்ளூரலாக இருக்கும்போதும் ஃபிஷ்ஷுனே தான் சொல்லுவோம். அதனால் இது ஃபிஷ்ஷுங்கிறது கரெக்டு வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூஸில் 2 ஓ இருக்குது. இந்த 2 ஓக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? 2 ஈ போடணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் கீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுஸ். ஒன்லி ஒன் மவுஸ் இஸ் கால்டு மவுஸ். இது இர்ரெகுலர் வேர்டில் நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்மில் படித்தோம். மவுஸ் இஸ் சேஞ்ச் டு மைஸ். ஓகேவா? சில்ட்ரன் இஸ் சேஞ்ச் டு சில்ட்ரன். சைல்டு இஸ் சேஞ்ச் டு சில்ட்ரன். மேனில் ஏஎன் இன்ஸ்டெட் ஆஃப் இஎன். ஓகேவா? ஏஎனுக்கு பதிலாக இஎன் சேர்ப்போம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் படிக்கிறோம். எஃப் சேர்ந்துருக்கு, லீஃப். எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன போட சொல்லியிருக்கிறோம்? இஎஸ் சேர்க்கணும். இந்த விஇஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? LEAVES லீவ்ஸ். ஓகேவா? அடுத்து மேங்கோ எண்டு வித் ஓ. ஓ எண்ட் ஆகும்போது
இஎஸ் ஆட் பண்ணணும். MANGOE சாரி MANGOES மேங்கோஸ். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிச்சா? இதில் இந்த எண்டு வித் ஓவில் கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோலையும் ஓ தான் இருக்குது, ஆனால் கூட நம்ம சிம்பிளி ஆட் எஸ். ஆனால் ஓ வரும்போது நம்ம என்ன சொன்னோம், இஎஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். இதெல்லாம் எக்ஸப்ஷனில் வருது. ரேடியோ ஓ இருக்குது, ஆனால் வெறுமே எஸ் தான் சேர்க்குறோம். ஜீரோவில் ஓ இருக்குது, ஆனால் எஸ் தான் சேர்க்குறோம். இதெல்லாம் எக்ஸப்ஷனில் வரக்கூடியது. ஓகேவா? ஓகே, பாய்.